ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டாக் வீடியோ போட முடியல. ஒரு 4 நாள் 5 நாள் ஆயிடுச்சு. சாரி ஃபார் தட். எதனாலும் உங்களுக்கு ரீசன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்சேல் ஒர்க் ஹெவியாக வந்துருச்சு. ரீட்டைலில் வந்து ஸ்டாக் ரொம்ப கம்மியாக வந்துச்சு. அதனால தான் நான் ஸ்டாக் போடலை. கம்மியாக வந்த ஸ்டாக்கை சும்மா வீடியோ போடுறதுக்கு நம்ம பிடிக்காது. நம்ம போட்டால் கரெக்டாக ப்ராப்பரான வீடியோ போடணும், அவ்வளோதான். எடுத்தவங்க ஒருத்தவங்க எல்லாமே சும்மா குப்பை இருக்குது இது இருக்குது அதுன்னு சொல்லி வீடியோ நான் போட மாட்டேன். எப்பயுமே நம்ம போடுற வீடியோ 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைனா அந்த வீடியோ போடக்கூடாது. அவ்வளோதான் என்னோட கான்செப்ட். ஓகேங்களா? ரொம்பலாம் வளவலன்னு பேச விரும்பலை. நம்ம ஸ்டாக் வீடியோக்குள்ளே போயிடலாம். புதுசாக அந்தளவுக்கு ஸ்டாக் வரல, லிமிட்டடாக தான் ஸ்டாக் வந்திருக்கு. அதுவும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ஸ்டாக் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலையும் புதுசாக எதுவும் அந்தளவுக்கு விசேஷமாக எதுவும் வரல. இருந்தாலும் வந்து சரி, நம்ம ஸ்டாக் வீடியோ போட ஒரு 4 நாள் ஆச்சு, நிறைய பேர் ஸ்டாக் வீடியோ கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் அப்டேட்டுக்காக தான் போடுறேன் தவிர புதுசாக ஸ்டாக்கு அந்தளவுக்கு வரல. இருந்த ஸ்டாக்லாம் மேக்ஸிமம் போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இருக்கிற ஸ்டாக்கை போட்டுருவோம். ஆஸ் யூஷுவல் ரெகுலராக பார்க்குற மாதிரி ஐஃபோன் 6, 6s, 7, 8 அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? அது தனியாக வீடியோ போடுறேன், அது கொஞ்சம் டைம் இல்லை. இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருவேன். ஓகேங்களா? ஏன்னா லிமிட்டடான வீடியோ இருக்குது, லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வீடியோ போட போகிறேன். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக போட்டிருந்த ஐஃபோன் எஸ்சியில் 2மே இருக்குது. எஸ்சி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 128 GB டிஸ்பிளேல ஸ்க்ராச்சஸ் இருக்குது. பேட்டரி ஹெல்த் வந்து உங்களுக்கு 73. இது பார்த்தீங்கன்னா 64 GB. பீஸ் பார்த்துக்கோ நீட்டாக இருக்கும், லைட்டாக பவுச் மார்க் இருக்கும். இது வந்து 64 GB, இது 128 GB ரெட் கலரு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் உங்களுக்கு 89%. ஆனால் வந்து இம்பார்ட்டன்ட் பேட்டரி மெசேஜ் காட்டுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சார்ஜ்லாம் சூப்பராக நிற்கி. இதோட ஒரிஜினல் பேட்டரி தான் பார்த்துக்கோங்க. 89%. ட்ரூ டோன், டச் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகுது. 64 GB. இது ரெண்டோட ப்ரைஸுமே 9500. இது எடுத்தாலும் 9500, இது எடுத்தாலும் 9500 தான். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த XS மேக்ஸில் 2 பீஸ் இருக்குது. இது புதுசு, உங்களுக்கு 27,500 வரும். இதுவும் புதுசு தான். ஆனால் வந்து இதில் பேட்டரி மட்டும் சர்வீஸ்ன்னு காட்டுது, அன்னோன் பார்ட் காட்டல, சர்வீஸ்ன்னு காட்டுது. ஓகேங்களா? இது ப்ரைஸ் வந்து 22,500 வரும். ஓகேங்களா? இது 27,500, இது 22,500. இது ஃபுல் கிட்டு வந்துடும். இது டிவைஸ் அண்ட் கேபிள் மட்டும் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 12 இருக்குது. லாஸ்ட் டைம் போட்டிருப்பேன், அதே ஸ்டாக் தான். 12ல் 64 GB. ஃபோன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃபோன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக, எந்த டென்ட்டும் ஸ்க்ராட்சுமே இல்லை. இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 84% இருந்துச்சு. ஓகேங்களா? 84% வித் ஃபுல் கிட்டு. ஷாப் சைட்லேருந்து 3 months வாரண்ட்டி வந்துடும். உங்களுக்கு இதுக்கு அடிஷ்னலாக நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டாக டெம்பர் அண்ட் பவுச் கொடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 Pro Max நம்ம ரெகுலராக போடுறது தான். அந்த ஸ்டாக் அவைலபிளில் இருக்குது. ஃபோனோட கண்டிஷனை பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஒரு டென்ட் ஒரு ஸ்க்ராட்ச் கூட இருக்காது. இது ரொம்ப லைட் யூஸ்டு தான். மேக்ஸிமம் ஒரு சார்ஜிங் சைக்கிள் கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 வாட்டி தான் இருக்கும். பத்தாவதுக்கு இது வந்து பேட்ரி மாற்றிருக்கு. பேட்டரி ஹெல்த் 100. பேட்டரி நான் தான் மாற்றிருந்தேன். உங்களுக்கு பேட்டரிக்கும் 6 month வாரண்ட்டி இருக்குது, ஃபோனுக்கு 3 months வாரண்ட்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48,000 இது ரொம்ப நாளாக ஸ்டாக் இருக்குது, எதனால் போடனே தெரில. ஓகேங்களா? இது ஒரு ஸ்டாக் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 13ல் லாஸ்ட் வீடியோவில் போட்ட அதே 2 ஸ்டாக் இருக்குது. இது நடுவில் பிங்க் கலர் ஒன்று வந்துச்சு, அது ஸ்டாக் வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அது எப்படின்னா அதுவும் சேம் 3 months ஓல்டு தான். ஃபுல் கிட்டோட 3 months இல்லை, அது வெறும் 45 days ஓல்டு தான். போட்ட உடனே சேல் ஆயிடுச்சு. 42,000 போச்சு. ஓகேங்களா? பிங்க் கலரு. அது வந்து பேட்டரி ஹெல்த் 100. அது வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா டிவைஸ் பில்லு, சார்ஜர் கூட வந்துச்சு, 20 watts சார்ஜரும். போட்ட உடனே ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டார். இங்கே லோக்கலில் ஷாப் வச்சுருக்கவங்களே இது வாங்கிட்டு போயிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரு. பேட்டரி ஹெல்த் 97, 3 months தான் ஓல்டு. இது பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் 96, 7 month ஓல்டு. இன்னும் 5 month வாரண்ட்டி இருக்குது. இதுக்கு வந்து 9 month வாரண்ட்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,500. இதோட ப்ரைஸ் 37,000 வரும். இந்த ரெண்டுமே வந்து நீட் கண்டிஷன். இதில் மட்டும் ஒரே ஒரு டென்ட் இருக்கும், 2 டென்ட் இருக்கும். காட்டியிருப்போம் ஆல்ரெடி வீடியோவில். இங்கே இருக்குது பாருங்கள், இது ஒன்று, அப்புறம் வந்து இங்கே ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இது வந்து சீல் கட் கண்டிஷனில் இருக்கும். இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா சீல் கட் கண்டிஷனில் இருக்கும். ஒரு டென்ட் ஒரு ஸ்க்ராட்ச் கூட பார்க்க முடியாது. ஓகேங்களா? வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் கட்டுறேன் பாருங்கள், நெக்ஸ்ட் இயர் மார்ச் மாதம் வரைக்கும் இருக்குது இதுக்கு வாரண்ட்டி. இந்த பார்த்துக்கோங்க. ஒயிட்டுக்கு வந்து இந்த வருஷம் நவம்பர் மாதம் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. ஓகேங்களா? இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 37,000. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40,500 ப்ளூ கலர் ப்ரைஸ். ரெண்டுமே வந்து நல்ல ஒர்த்தபுளான ரேட்டு தான், கண்டிஷனுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் நான் சொல்லவே இல்லை. 64 GBயோட ப்ரைஸ் வந்து 24,500. இது ஃபுல் கிட்டோடு இருக்குது. அடுத்தது 14 பார்த்தீங்கன்னா 3.5 months ஓல்டு ஃபோன் இருக்குது. உங்களுக்கு
57,000 வருங்க. இதுவும் ஃபுல் கிட்டு ஃபோன் பாருங்கள், சீல் கட் கண்டிஷனில் தான் இருக்கும். வெறும் 24 வாட்டி தான் இதை சார்ஜ் போட்டிருக்காங்க. சைக்கிளில் கொண்டு இதுவும் நம்மள்ட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 வீடியோஸில் நம்ம போட்டுட்ருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கு மூவ் ஆகல. இந்த கலர் தாங்க எனக்கு பிரச்சனையாக இருக்குது. இந்த பிளாக்ல எது வந்தாலும் சீக்கிரமாக போகவே மாட்டேங்குது. சரி இருந்தாலும் இருக்கட்டும். அதே மாதிரி இந்த பாருங்கள் 15ம் பிளாக்கு தான் அப்படியே என்கிட்ட இருக்குது. இந்த கிளாஸ் ப்ரோக்கனு ஃபைனல் ப்ரைஸ் 45,000 தரலாம். பாருங்கள் இது டென்டான அந்த உடஞ்ச இடம் தெரியவே இல்லை பாருங்கள். டெம்பர் ஒட்டினா இது ஆக்சுவலி டெம்பர் ஒட்டி இருக்குது, உங்களுக்கு உடஞ்ச இடமே தெரியல பாருங்கள். 45,000 பேட்டரி ஹெல்த் 99 ஒன்று வாரண்ட்டி அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்குது. ஃபுல் கிட்டோட இருக்குது. கிளாஸ் மட்டும் கிராக்கு 45,000 தான். கிளாஸ் மாற்ற வெறும் 2,500 தான் வாங்குறாங்க. வேணுன்றவங்க வாங்கி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள் 14 ப்ரோ மேக்ஸ்லேயும் பிளாக் தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட 6-7 வீடியோக்கு மேலே போட்டிருப்பேன். அப்படியே தான் இருக்குது. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 85 இந்தியன் டிவைஸு ஃபுல் கிட்டு 3 months ஷாப் வாரண்ட்டி வித் பில்லோட ப்ரொவைட் பண்ணிடலாம். இதுவும் 14 ப்ரோ மேக்ஸு 256 GB ஸ்பேஸ் பிளாக். இந்த பிளாக்னாலே நமக்கும் பிளாக்கும் செட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல, நம்மகிட்டே இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 73,000 வரும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 14 ப்ளஸ்ஸு. இதுவும் பிளாக் கலர் தான், பேக் டோர் மட்டும் சேஞ்சுடு. 44,000 தரேங்க. பேட்டரி ஹெல்த் 98 44 தரேன். 45 இல்லை 44 தான் போட்டிருக்கேன். 98 பேட்டரி ஹெல்த்து. ஒன்று வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா ஜூலை 22 வரைக்கும் வாரண்ட்டி ரிமைனிங்கில் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து நான் இது வந்து வாரண்ட்டி இருக்குது நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு 3 months வாரண்ட்டி தரேன். ஏன்னா வந்து இது நிறைய பேர் பேக் டோர் சேஞ்ச் பண்ணி பயப்படுவீங்க, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா. அதுக்காக நான் 3 months ஷாப் வாரண்ட்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 44,000. இதுவும் பிளாக் தான், என்னை விட்டு போக மாட்டேங்குது, என் கூடயே இருக்குது. சரி ஓகே இருந்துட்டு போட்டோம். ஓகேங்களா? 44,000 வரும். அடுத்தது இந்த Z Fold இருக்குது. Z Fold 30,500 போட்டிருக்கேன். என்கொயரி வந்துச்சு, ஆனால் ஒன்றும் மூவ் ஆகலை. அது போட்ட சாம்சங் S22 போட்ட பாருங்கள், அது சேல் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா சாம்சங் Z Fold 3 12 GB ரேமு 256 GB இன்பில்டு வித் ஃபுல் கிட்டு. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30,500. ஓகேங்களா? வேறு என்ன ஸ்டாக் போட்டாச்சு. அப்புறம் வந்து சீல்டு ஸ்டாக், இப்போ யூஸ்டு ஸ்டாக் பார்த்தோன்னா இப்போ வேறு என்ன இருக்குன்னா இந்த iPad 4th generation இவ்வளோ நாள் இருந்தது என்கிட்ட. வந்து இந்த ஐபேடில் இவ்வளோ நாள் இருந்த சான்ஸே கிடையாது. இருக்குது, பட் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 64 GB iPad 4th generation ஒய்ஃபை ப்ளஸ் செல்லுலார் மாடலு 7,500 போட்டிருந்தேன். இது வந்து அதாவது குவாலிட்டி பில்டு சூப்பராக இருக்கும். அதை கம்பேர் டு இந்த ஐபேட்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து பில்டிங் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? 7,500. இந்த ஐபேடு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஐபேடில் 10th generation ஜான்வரி 2025 வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. இதுவும் நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குது, எதனாலன்னு தெரியல. சரி இருந்துட்டு போட்டோம், 10ல் 11 இருந்துட்டு போட்டுன்னு வச்சாச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,000. ஓகேங்களா? இப்போ நம்ம சீல்டு ஸ்டாக்கில் போயிடலாம். ஓகேங்களா? அப்புறம் இந்த 13 ரெட் கலர் டிஸ்பிளே சேஞ்சர் அப்படியே தான் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,000. பேட்டரி ஹெல்த் 86, டிவைஸ் அண்ட் கேபிள் 3 months ஷாப் வாரண்ட்டி பில்லோட ப்ரொவைட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோன்னா சீல்டு எல்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஐஃபோனில் 13 சீல்டு இருக்குது, 48,500. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. பியூர் சீல்டு வித் 1 year இந்தியன் ஆப்பிள் வாரண்ட்டி. ஆன்லைன்லேயும் 49,000 போட்டிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க எப்பயாச்சும் தான் போடுவாங்க. நம்மள்ட்ட ரெகுலராக எப்போ வந்தாலும் அந்த 48,500 தான் இருக்கும் ரேட்டு. ஓகேங்களா? ஆன்லைனில் இன்றைக்கி ஆஃபர்னு போடுவான், நாளைக்கு அதே இதை தூக்கிட்டு 52,000 போடுவான். அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. ரெகுலராக 48,500 தான் இருக்கும். என்கிட்ட இல்லாத பட்சத்துக்கு வெளிலேருந்து வாங்கும்போது தான் ரேட்டு கொஞ்சம் அதிகமாகும். ஸோ வந்து அது கூட ஒரு 500 தான் அதிகமாக இருக்கும். மற்றபடி எந்த வித்தியாசமும் இருக்காது. நம்மகிட்ட எப்பயுமே 48,500 தான். ஐஃபோன் 13 128 GB சீல்டு. ஓகேங்களா? நீங்கள் அதை வரி பண்ணிக்க தேவையில்லை. காம்ப்ளிமெண்ட்ரியாக பவுச் டெம்பர் நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? இது 48,500. அதே மாதிரி 14ல் 120 GB பியூர் சீல்டு நம்மள்கிட்ட 56,500 தாங்க. 56,500 பியூர் சீல்டு. ஓகேங்களா? அடுத்தது 14 ப்ளஸ்ஸு 59,000. இன்றைக்கி ஆன்லைனில் 57,500, 58,000 இருக்குது. சாரி 57,999. அவங்க ஆஃபர்னு திடீர்னு ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. அதே பொருள் 62,000 விற்பாங்க. நம்மள்ட்ட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 59,000 தான். இது 59,000. என்கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணால் 1 or 2 days கழிச்சு வரும். ஆனால் சில இது கேன்சலும் பண்ணுவாங்க. அதுக்கான ப்ரூஃப் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய வீட்டில் காமிச்சிருக்கேன். நானே ஆர்டர் பண்ணியிருக்கேன், பட் அவங்க கேன்சல் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஃபார் வந்து ஐ வாஷ்க்கு தான் அது காட்டுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. ஓகேங்களா? என்கிட்ட இருக்க ஸ்டாக்கு 59,000.
பியூர் சீல்டு வித் 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்ட்டி. ஓகேங்களா. அடுத்தது ஐஃபோன் 15ல 128GB 2 கலர் இருக்குது, க்ரீனு பிங்க். ஓகேங்களா. பியூர் சீல்டு வித் 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்ட்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65,000. அப்படி பார்த்தா இதோட ப்ரைஸ் ஆன்லைனில் 72,000 இருக்குது. நம்ம தரது வெறும் 65,000 தான். பியூர் சீல்டு 15ல 128GB. இப்போதைக்கு 2 கலர் இருக்குது. நாளைக்கு பிளாக் அண்ட் ப்ளூ வரும். உங்களுக்கு 64,500 தான் எனக்கு வருது. நான் 65,000 கொடுக்குறேன். ஓகேங்களா. 65,000 ஐஃபோன் 15 128GB. அதே இது 15+ உங்களுக்கு 83,500 தரேன். பியூர் சீல்டு வித் 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்ட்டி. 15+ 256GB. ஓகேங்களா. 83,500. நாளைக்கு ப்ளூ கலர் வருது, இன்றைக்கி நம்மள்ட்ட பிளாக் கலர் இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து சீல்டு. அதுக்கப்புறம் நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தேன் ஐபேட் 10th ஜென்ரேஷன் பிங்க் கலர். இதெல்லாம் ஒரு நிறையா பேர் என்கிட்ட பிங்க் கலர் தான் வேணும்னு சண்டை போட்டு வாங்கினவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க. அதில் இன்றைக்கி ஐபேட் 10th ஜென்ரேஷனில் பியூர் சீல்டு ஒய்ஃபை மாடல் 64GB பிங்க் கலர் இன்றைக்கி நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் எவ்வளோனா 30,000. இன்றைக்கி ஆன்லைனில் 32,000 இருக்குது. நம்ம 30,000 தரோம். சேம் பியூர் சீல்டு வித் 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்ட்டி. வேணுன்றவங்க குயிக்காக வாங்கிக்கோங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே சோல்ட் ஆகிடும். ஏன்னா ஆன்லைனை விட நான் 2,000 கம்மியாக கொடுத்துருக்கேன். என்கிட்ட டெஃபினட்டாக வாங்கிடுவாங்க. ஓகேங்களா. இது வந்து அதுவும் வந்து பிங்க் கலர். அதாவது பிங்க் கலர் வந்து சூப்பரான கலரு, லேடிஸோட ஃபேவரேட் கலர். ஓகேங்களா. இந்த ஸ்டாக்லாம் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. வேணுன்றவங்க இதில் என்னென்ன ஸ்டாக் வேணுமோ குயிக்காக கிராப் பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் ரீசனபிளான ப்ரைஸ் தான் போட்டிருக்கேன். ரொம்பலாம் ப்ராஃபிட் வைக்கல. எல்லாத்துலேயும் 500 தான் மார்ஜின் இருக்கும். அதிகபட்சம் 800 மார்ஜின். எதனால சில ஸ்டாக்லாம் ரொம்ப நாளாக மூவ் ஆகுது எனக்கே தெரியல. ஏன்னா அது வந்து என்கிட்ட மூவ் ஆகுது ஒரே ஸ்டாக்கு பிளாக் கலரில் இருக்க எல்லா ஸ்டாக்குமே மூவ் ஆக மாட்டேங்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. 14 பிளாக்கு, 14+ பிளாக்கு, 14 Pro Maxும் பிளாக்கு, 14 Pro பிளாக்கு, 15 பிளாக்கு. இதுதான் நீங்கள் ரிப்பீட்டட் ஸ்டாக்கில் பார்த்துருப்பீங்க. அந்த ரிப்பீட்டட் ஸ்டாக்கில் இருக்க எல்லா கலருமே பிளாக் தான். எனக்கும் அதுக்கும் ஒத்து வரலையே என்னன்னு தெரியல. அதனால் நான் பிளாக் இனிமேல் எடுக்கிறது அவாய்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. சரி, ஓகே. இன்றைக்கி ஸ்டாக் வீடியோ அவ்வளோதான். இருக்கிற ஸ்டாக் எல்லாம் போட்டாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எப்போ வீடியோ போடுறேன்னு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோ மேபி ஸ்டாக் நிறையா சேர்ந்து நான் டெய்லி கூட வீடியோ போடுவேன். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஸ்டாக் வரும், டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன், டெய்லியும் சோல்டு போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ வந்து நல்ல ஸ்டாக் வர்றது கொஞ்சம் டிமாண்ட் ஆயிடுச்சு. அதனால் நானும் எடுக்கிறேன். நம்ம வந்து ஹோல்சேலில் வந்து நம்மளுக்கு எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் எப்படி பிஸ்னஸ் போவோமோ அதே மாதிரி ஹோல்சேலில் போயிட்டே இருக்குது. ஹோல்சேல் மீன்ஸ் இந்த சீல்டெல்லாம் ஹோல்சேல் எனக்கு போயிட்டு சேல் ஆகிட்டே இருக்கும். டெய்லியும் நான் ரிப்பீட்டடாக வச்சிருக்கவே மாட்டேன். சீல்டெல்லாம் நமக்கு டெய்லியும் ஸ்டாக் போய் வந்துகிட்டே இருக்கும், டெய்லியும் போயிட்டே இருக்கும். ஸோ அது நம்மளோட ஹோல்சேல் பிஸ்னஸ். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆர்டினரியாக எப்பயும் போகிற மாதிரி போயிட்டுருக்கும். ரீட்டைல் தான் நான் வந்து ஸ்டாக் இருந்தால் தான் போட முடியும். அதனால தான் நான் ரீட்டைல் ஸ்டாக் போடுறதில்லை. எனக்கு ஸ்டாக் அந்தளவுக்கு வரதில்லை. ஸோ எனக்கு நிறையா வந்துச்சுன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக போடுவேன். ரெகுலராக எப்படி ஃபஸ்ட்டு போடுறேன் அதே மாதிரி வீடியோ போடுவேன். கண்டிப்பாக வந்தால் உங்களுக்காக நான் போடுவேன். ஓகேங்களா. இதில் வந்து உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கணும், எனக்கும் ப்ராஃபிட் இருக்கணும். ஓகேங்களா. எனக்கு போடுறதுனால ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை. பட் இருந்தால் எனக்கு நிறையா கஸ்டமர்ஸ் வரீங்க. அது எனக்கு அதான் ஒரே ஒரு ப்ராஃபிட். நிறையா கஸ்டமர் என்னை தேடி வரீங்களே, அது மட்டும்தான் எனக்கு இதில் ப்ராஃபிட்டு. யூடியூப்லேருந்து எனக்கு ரெவன்யூலாம் எதுவுமே வரதில்லை. இப்போ தான் நம்மளுக்கு 3000 ஃபாலோவர்ஸே இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸே இருக்காங்க. ஸோ வந்து அதெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நான் அதை பேஸ் பண்ணி நான் போடலை. ஜஸ்ட்டு கஸ்டமர்ஸ்க்காக நான் போட்டேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து எதுக்காகவும் போடல. அந்த யூடியூப் ரெவன்யூ எதிர்பார்த்தெல்லாம் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோவே போட முடியாது. ஜஸ்ட்டு உங்களுக்காக, என்னால் வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட், உங்களால் எனக்கு ஒரு பெனிஃபிட், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா வாங்கினீங்கன்னா எனக்கு இன்ஸ்டண்ட்டாக கையில் கேஷ் கிடைக்கும். இப்போ நான் இதை நான் டீலர்கிட்ட கொடுத்தேன்னா அவங்க எனக்கு கேஷ் தரதுக்கு ஒரு 1 or 2 days ஆக்குவாங்க. அந்த ஒரு கான்செப்டால தான் நான் இப்படி ஒரு இது பேஸ் க்ரியேட் பண்ணி அதில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி உங்களுக்கும் அவங்களுக்கு ஒரே ப்ரைஸ் தான். உங்களுக்கு ஒரு 1000 கூட, அவங்களுக்கு ஒரு 1000 கம்மிலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே ப்ரைஸ் தான் சொல்லுவேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி கூட பாருங்கள். ஓகேங்களா. நீங்கள் ஒரு டீலர் மாதிரியே பேசி பாருங்கள். நான் உங்களுக்கு என்ன ரேட் சொல்கிறேன்னு அதே ரேட்டு தான் சொல்லுவேன். கஸ்டமர் மாதிரி பேசுவேன், அதே ரேட்டு தான் சொல்லுவேன். எனக்கு தேவையானது அந்த ஒரு 500 மார்ஜின் தான். உங்கள்கிட்ட கிடச்சா எனக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும். அவங்கள்ட்ட வந்தால் எனக்கு கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். நான் அதனால தான் நான் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து இந்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். பட் எனக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டி இருக்குது. ஓகேங்களா. இல்லைன்னா போய் நான் சொல்ல மாட்டேன், இருக்குது. கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இருக்குது. கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்ஸில் ரீட்டைல் நான் கொடுத்ததுக்கும் இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா. சரி, ரொம்பலாம் பேசி மொக்க போட்டேன், சாரி. நான் வீடியோ வந்து மேக்ஸிமம் டெய்லியும் போட ட்ரை பண்ணுறேன். என்கிட்ட ஸ்டாக் வந்துச்சுன்னா டெய்லியும் நான் போடுறேன்.
இருந்தாலும் நீங்களும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான் ஸ்டாக்கு. பை பாய், see you.